ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட ஒரு டே விலாக். இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணணுன்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு காலையில் எழும்பின உடனேயே இவரோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடி அதுக்கப்புறமா தான் நான் என்னோடய ஒர்க்ஸை பார்க்கணும், எனக்குரிய வேலைகளையே நான் செய்யணும். இவரோட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா அவரை குளிப்பாட்டி சாப்பாடெல்லாம் கொடுத்து அதுக்கு பிறகு தான் நான் எல்லா ஒர்க்ஸையும் செய்யணும். இப்போ அவரை குளிப்பாட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறமா இந்த டேபிளில் கொஞ்சம் சரியான டஸ்ட்டாக இருந்தது. டஸ்ட் ஓவராகவே இருந்தது. இப்போ காற்று ஓவராக வீசுகிறதால சரியான டஸ்ட் கூட எல்லா இடமும் இப்படி தான் டஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ அதை நார்மலாக ஒரு வெட் வைப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணி பார்த்தேன் நான். ஆனால் அது போகிற மாதிரி இல்லை. அப்போ ஒரு ஸ்ப்ரே ஒன்று எடுத்து அதில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெட் வைப்ஸ் வச்சு தான் அதை க்ளீன் பண்ணி பார்த்தேன் நான். அப்போ கொஞ்சம் நல்லாவே டஸ்ட் எடுத்தது. நல்லாவே டஸ்ட் எல்லாம் க்ளீன் ஆகிட்டு பார்த்திங்களா அவ்வளோ டஸ்ட்டுன்னு சொல்லி. அப்புறமா இதை க்ளீன் பண்ணிட்டு தான் நான் இப்போ ஒரு ஒர்க்காக செய்யணும். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இப்போ தான் சாப்பிட போகிறேன். அதுக்கு இன்றைக்கி முட்டை பன் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். நாங்கள் எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் 2 பேருக்கும் செய்து தான் முட்டை பன் சாப்பிட போகிறோம். நாங்கள் அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி நெயில் பாலிஷ் அடிக்க போகிறேன். அதுக்கு இந்த டார்க் ப்ளூ கலர் தான் எடுத்துருந்தேன் நான். அதை ஆறுதலாக என் கைக்கு தான் அப்ளை பண்ணி கொண்டிருக்கேன் நான். நெயில் பாலிஷ் வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். எனக்கும் நெயில் பாலிஷ் எல்லாம் அந்தளவாக போட வராது. இப்போ தான் கொஞ்சம் வீடியோஸ் அதுகள் பார்த்து சும்மா கையிலெல்லாம் படாமல் கொஞ்சம் நீட்டாக போடுற அளவுக்கு டெவலப் ஆகி வரேன். அதையும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன் ஏதாவது யோசிச்சுட்டு இருக்க வேண்டியது தான். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு வேலையே செய்து முடிச்சுட்டு இப்போ கையில் மாம்பழம் கிடச்சிருக்கு சாப்பிட்றதுக்கு. மாம்பழ சீசன் ஸ்டார்ட் ஆகிடுது. இதோடையே நம்ம இருக்கிற மாம்பழம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடணும்னு சொல்லிவிட்டு மாம்பழம் வாங்கி டெய்லி மாம்பழம் சாப்பிட்றதான் வேலை. மாம்பழம் மண்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எங்களோட வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே மாம்பழம் மண்டாலே ரொம்ப பிடிக்கும். இப்போ மாம்பழம் இப்போ எனக்கு மட்டும்தான் நான் எடுத்தேன். நான் ஒரு மாம்பழம் அதை கட் பண்ணிவிட்டு அதையும் சாப்பிடணும். மாம்பழம் சாப்பிட்றதுக்கு யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும். மாம்பழம் என்றாலே எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான பழம் என்று சொல்லலாம். எல்லோரும் கூடுதலாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதை விட குட்டீஸ் ஓவராக விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மாம்பழம். அதை போல் தான் இவர் மாம்பழம் மட்டும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன போல் அவருக்கும் ஒரு பீஸை கொடுத்துருக்கேன். அவர் விளையாடி அந்த மாம்பழத்தை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு இடையில் நான் ஏதாவது ஒரு ஒர்க்கை பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா அவங்களோட அப்பா கூட அவர் விளையாடி கொண்டிருக்கார். அவங்க 2 பேரும். நான் அதுக்கிடையால் ஃபோனை நோண்டிதோ ஏதாவது செஞ்சு கொண்டிருப்பேன். புதுசாக எவ்வளவு தான் டிப் நிறைய வந்தாலுமே எனக்கு எப்போவுமே ஃபேவரட் ஸ்கூல் போகிற காலத்துலேருந்து இது மட்டும்தான். என்னோடய ஃபேவரட் டிப் சாப்பிட்டு பார்த்தாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குமென்னு சொல்லி. இப்படி தானே என்னோடய டெய்லி ரொட்டீன் போய்கொண்டிருக்கும். ஏதாவது சாப்பிட்ற, ஏதாவது ஒர்க் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த 2 ஐஸ் பழம் வாங்கியிருந்தேன் நாங்கள். அதையும் குடிச்சிட்டு அப்படியோ லஞ்சும் சாப்பிட்டோம். எல்லாம் முடிஞ்சு இப்படி தான் என்னோடய டெய்லி ரொட்டீன் போகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.